யாழில் மாணவியை விட்டு வைக்காத ஆபத்தானவர்கள், புலம்பெயர் நாடுகளில் சிக்கப் போகும் சிலர். உடுத்துறை மாவீர துயிலும் இல்லத்தில் சிரமதானம். கிளிநொச்சியில் இடம்பெற்ற சமத்துவ கட்சியின் விசேட பேராளர் மாநாடு. சஜித் ஜெய்சங்கர் டில்லியில் சந்திப்பு, அரசியல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து பேச்சு. குருந்தூர் விகாரை பற்றி சாணக்கியன் பேசுவது வெட்கக்கேடானது, இபிடிபி கண்டனம். வீட்ட ஞாயிறு தாக்குதல்கள், விசாரணையில் சிக்கவுள்ள 2 இராணுவ அதிகாரிகள். பசுல் ராஜபக்ச மீது 1.3 பில்லியன் பொதுநிதி முறைகேடு குற்றச்சாட்டு, ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை ஆரம்பம். போதைப்பொருள் மற்றும் ஊழலை ஒழிக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது, நீதியமைச்சர் ஹசன நாணயக்கார. வடக்கில் குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஆவா குழு உள்ளிட்ட குழுக்களின் முக்கிய புள்ளிகள் வெளிநாடுகளுக்கு தப்பியோடியிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த குழுக்களின் 2ஆம் நிலை குற்றவாளிகளே தற்போது இலங்கையில் உள்ளனர். யாழ் மாவட்டத்தில் இயங்கும் வாழ்வெட்டு குழுக்களுக்கான பணம் உண்டியல் முறை மூலம் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து அனுப்பப்பட்டுள்ளன. அதாவது ஒரு குற்ற செயலுக்காக அவர்கள் 10 லட்சம் வரையான பணத்தை பெற்றுள்ளனர். இவ்வாறு இருக்க இலங்கையில் நடந்த குற்ற செயல்களுக்காக ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்துக்கு தகவல் கிடைத்துள்ளன. இதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதத்திலிருந்து பல கைதிகள் வெளிநாடுகளில் இடம்பெறலாம் எனவும், இதேவேளை போதைப் பொருட்களை கடத்துவதற்காக யாழ் மாவட்டத்தில் உள்ள மாணவிகள் மற்றும் அரசாங்க ஊழியர்கள் இந்த கும்பல்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளிவந்துள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மாவீர துயிலும் இல்லத்தில் வடமராட்சி கிழக்கு மக்களால் சிரமதான பணி மேற்கொள்ளப்பட்டது. குறித்த சிரமதான பணி நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் முன்னெடுக்கப்பட்டது. வடமராட்சி கிழக்கில் உள்ள மாவீரர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என பலரும் கலந்து கொண்டு இடம்பெறவுள்ள மாவீரர் நாளை முன்னிட்டு குறித்த சிரமதான பணி மேற்கொள்ளப்பட்டது. கிளிநொச்சியில் சமத்துவ கட்சியின் விசேட பேராளர் மாநாடு கிளிநொச்சி மாவட்ட கூட்டுறவு சபை மண்டபத்தில் நடைபெற்றது. குறித்த மாநாடு நேற்று காலை 10 மணிக்கு கட்சியின் தலைவர் சுப்பையா மனோகரன் தலைமையில் இடம்பெற்றது. இதில் சமத்துவ கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான முருகேச சந்திரகுமார் மற்றும் சமத்துவ கட்சியைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சியின் செயற்பாட்டாளர்கள், ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கரை சந்தித்தார். புதுடில்லியில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும், இந்திய இலங்கை கூட்டாண்மை, பிராந்திய ஸ்திரத்தன்மை, தொடர்புகள் மற்றும் பரஸ்பர முன்னேற்றம் தொடர்பில் இரு தரப்பினரும் அர்ப்பணிப்புகள் குறித்து பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவரான கலாநிதி ஜெய்சங்கர் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டும் ஒரு முறை மீண்டெழுந்து நிற்பதற்கு தேவையான பயன்பெறும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இந்தியாவிடமிருந்து பெற்று தந்தமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் நன்றி தெரிவித்துள்ளார். இலங்கையின் நீண்டகால பொருளாதார மறுமலர்ச்சியை திட்டமிடுவதற்காக இன்றைய காலத்தை பயன்படுத்துவது குறித்து பல கருத்துக்களை ஜெய்சங்கர் முன்வைத்தார். இலங்கை பொருளாதாரத்தில் கண்டுவரும் முன்னேற்றங்கள், தொடர்ச்சியாக நடந்து வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் கடன்நிலை தன்மையை பேணுவதற்கான திட்ட வரைபடம் குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கருக்கு இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் பிரேமதாசா விளக்கம் அளித்தார். இதன் பிரகாரம் 2028 முதல் கடன் திருப்பி செலுத்த ஆரம்பிக்கும் போது IMF வேலை திட்டத்துக்கு பிந்தைய காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் சவால்களையும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது கோடிட்டு காட்டினார். இதன் பொருட்டான பிராந்திய முதலீடு மற்றும் ஒத்துழைப்பால் ஆதரிக்கப்படும் ஒரு நிலைபெறான அபிவிருத்தி மூலோபாயத்தின் அவசியப்பாடு தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். வர்த்தகம், எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இங்கு பல யோசனைகள் இரு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டது. மேலும் இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் கொள்ளளவு திறனை விரிவுபடுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டதோடு வலையமைப்பு தொடர்புகளை விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடுத்துரைத்தார். பூட்டான் மற்றும் நேபாளத்துடனான இந்தியாவின் வெற்றிகரமான கூட்டாண்மையை பயன்படுத்தி மின்சாரம் மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பில் ஆராயும் பொருட்டு ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் வசதிகளை செய்து தரும் என அமைச்சர் ஜெய்சங்கர் இதன்போது உறுதியளித்துள்ளார். சமுத்திர விமான இணைப்பு சேவைகள் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள இரு நாடுகளுக்கிடையேயான மின்சார இணைப்பு கட்டமைப்பின் இடைத்தொடர்புகள் உள்ளிட்ட முக்கிய ஒத்துழைப்பு முயற்சிகளின் முன்னேற்றங்கள் தொடர்பில் இரு தரப்பினரும் மதிப்பாய்வு செய்தனர். பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையும் கடல்சார் போக்குவரத்தின் சுதந்திரத்தையும் பேணி செல்வதற்கு இலங்கையின் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து பிராந்திய பாதுகாப்பு மற்றும் பெருங்கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கத்தில் இலங்கையின் பகிபாகம் குறித்து இவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுமை குறிப்பிடத்தக்கது.
ராசமாணிக்கம் சாணக்கியன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக இருந்தபோது கிழக்கு மாகாணத்தில் விகாரைகளை கட்டுவதற்கு அமைச்சர்களை அழைத்து அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு விட்டு இன்று குருந்தூர் மலை விகாரை தொடர்பாக பேசுவது வெட்கக்கேடான விடயம் என மட்டு மாவட்ட இபிடிபி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் வட்டகருமான அந்தனி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இபிடிபி கட்சியின் வாராந்த ஊடக மாநாட்டு நேற்று இடம்பெற்ற போது அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். இன்று உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி ஆட்சி செய்து வரும் சில பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் அரசியல் செய்கின்ற ஒரு கேவலமான நிலைக்கு வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த அவர், இன்று ஆட்சியை கைப்பற்றப்பட்ட பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பலர் பாரிய மோசடியில் ஈடுபட்டவர்கள் இருக்கின்றனர். எனவே அவர்களுக்கு எதிரான விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொள்கிறோம். மட்டக்களப்பு எல்லை கிராமமான கிரான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வடமுனை ஊத்துச்சேனை பகுதியில் உள்ள நெல்லுகல் மலையில் 2021ஆம் ஆண்டு நெல்லுகல் ரஜமல் விகாரை என்ற பெயரில் பாரிய பௌத்த விகாரை ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது என்று தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவரும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளராக இருந்த சாணக்கியன் மட்டக்களப்பு சின்னவத்தை பிரதேசத்தில் உள்ள விகாரையில் கட்டிடம் ஒன்றின் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு மட்டு அம்பிட்டி சுமணரத்ன தேரருடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பட்டியை அழைத்து அடிக்கல் நாட்டி வைத்தார். இவ்வாறு கிழக்கு மாகாணத்தில் விகாரைகளை கட்டுவதற்கு அமைச்சர்களை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு விட்டு இன்று வவுனியாவில் உள்ள குருந்தூர் மலை விகாரை தொடர்பாக பேசுகின்றனர். இது ஒரு வெட்கக்கேடான விடயம். சாணக்கியனுக்கு வழங்கப்பட்ட 400 மில்லியன் 100 மில்லியன் உண்மையான அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படவில்லை. இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இப்போது சாணக்கியன் போல்கிறார், எதற்காக என தெரியவில்லை என தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில்களை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டால் அவரது பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துக்கு வந்து பதில்களை வழங்க முடியும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க நிதி தொடர்பான பாராளுமன்ற குழுவில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் பேசிய மேற்படி குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹஸ்ஸடி செல்வா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பணவியல் கொள்கை, பணவீக்கம் அல்லது மாற்று வீதங்கள் குறித்து கேள்விகளை கேட்கும் போது அவருக்கு பதில்கள் கிடைப்பதில்லை என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு காரணம் பாராளுமன்றத்தில் மத்திய வங்கியின் பிரதிநிதித்துவம் இல்லாதது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி அவற்றுக்கு பதிலளிக்கும் விதமாக மத்திய வங்கியின் ஆளுநர் அழைக்கப்பட்டால் பாராளுமன்றத்துக்கு வந்து பதில்களை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய நேரத்தில் பதில்களை வழங்குவேன் என்று அவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கும் சில கேள்விகள் மத்திய வங்கிக்கு மட்டும் பொருத்தமானவை அல்ல என சுட்டிக்காட்டினார். குறித்த கேள்விகள் மத்திய வங்கி மற்றும் நிதியமைச்சு உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு பொருத்தமானவை என்றும் அந்த அனைத்து நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட பதில்கள் சேகரிக்கப்பட்டு ஒரு அறிக்கை தொகுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்படும் என மத்திய வங்கியின் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் 1 அல்லது 2 முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணைகள் கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி திசாநாயக்க குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் தவறான விசாரணை அறிக்கைகளை பெற்றதாகவும் மேலும் புதிய விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்காவுக்கு மேற்கொண்டுள்ள விஜயத்தினை தொடர்ந்து அங்கு வசிக்கும் இலங்கை சமூகத்தினுடனான சந்திப்பின் போது இந்த அறிக்கையை வெளியிட்டதாகவும் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதற்கு அரசியல் ஒரு முக்கிய காரணம். தாக்குதலுக்கு பிறகு அதற்கு பொறுப்பானவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்கள் ஆட்சிக்கு வந்தனர். தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபர்களும் உயர் பதவிகளை வகித்து வருவது கண்டறியப்பட்டது. அப்படியானால் அவர்களுக்கான நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள் என கேள்வி எழுப்பப்பட்டது. சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு மறைக்கப்படுவது, விசாரணை தவறாக வழிநடத்தப்படுவதும் நடந்த பிற சம்பவங்களில் அடங்கும். இதுபோன்ற பல்வேறு சூழ்நிலைகள் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் நடந்த சம்பவமே நேற்று நடந்த சம்பவம் அல்ல. இது ஒரு கடினமான பணி. எனினும் சிஐடி அதிகாரிகள் திறமையானவர்கள் என நான் நம்புகின்றேன். நாங்கள் பார்த்தது போல் பல சிஐடி அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர். பல முன்னாள் அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாகவும் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும் எனவும் தெரிவித்தார். முன்னாள் நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ச 2010 முதல் 2015 வரையிலான காலகட்டத்தின் போது பொது நிதியில் 1.03 பில்லியனுக்கும் அதிகமான தொகையை முறைகேடாக பயன்படுத்தியதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் விரியத்துக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் கமந்த துசார, முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் நியமிக்கப்பட்ட மோசடி, ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம், அரச வளம் மற்றும் சலுகைகள் துஷ்பிரயோகம் செய்ததாக விசாரிக்கும் விசாரணை ஆணையத்தின் இறுதி அறிக்கையில் அரச வளங்களை தவறாக
பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு விரிவாக கூறப்பட்டுள்ளது என லஞ்ச ஊழல் பற்றிய ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்திருந்தார். 2010-2014 வரையான காலப்பகுதியில் பசில் ராஜபக்ச உள்நாட்டு பயணங்களுக்கு விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் மகாநகும திட்டத்திலிருந்து 15 கோடியே 54,51,612 ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 14 வாகனங்களை அவர் பயன்படுத்தியதாகவும் பாதுகாப்பாக பயன்படுத்தும் 3 சொகுசு வாகனங்கள் மற்றும் 11 புற வாகனங்கள் உட்பட அரசுக்கு சொந்தமான 61 கோடியே 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 2010 முதல் 2015 வரையான காலப்பகுதியில் 64 கடற்படை வீரர்கள் மற்றும் 84 இராணுவ வீரர்கள் அவர்களது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டதாகவும் 26 கோடியே 43,70,800 ரூபாய் பொது நிதியில் அவர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயங்கள் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெளிவாக கோடிட்டு காட்டப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உட்பட பொறுப்பான அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்சம் மற்றும் ஊழல் வீண்விரயத்துக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் கமந்து துசார வலியுறுத்தியுள்ளார். எமது தேசத்தின் 2 கொடிய சக்திகளான போதைப்பொருள் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது. சிறை கைதிகளில் அதிகமானவர்கள் துரதிர்ஷ்டமான சமூக பின்புலத்திலிருந்து வந்தவர்களாகும். அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் 5 அல்லது 6ஆம் தரத்துக்கு பின்னர் பாடசாலை கல்வியில் இருந்து விலகியவர்களாகும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கசன நாணயக்கார தெரிவித்தார். பயிற்சி காலத்தை முடித்துக்கொண்டு வெளியேறி செல்லும் சிறைச்சாலை அதிகாரிகளின் நிகழ்வு 5ஆம் தேதி புதன்கிழமை அக்குணகொலபலசு சிறைச்சாலை வளாகத்தில் இடம்பெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கத்தின் கீழ் நீதி குறிப்பிட்ட ஒரு சிலரின் வரப்பிரசாதம் அல்லாமல் அனைவரது உரிமையாகும் என்ற ஆட்சி முறைக்கு பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது மக்களின் அதிகாரங்களை மக்களுக்கே திருப்பிக் கொடுக்கும் அரசாங்கம். மக்களிடமிருந்து எதனையும் பறித்து கொள்ளும் அரசாங்கம் அல்ல. அரசு நிறுவனங்கள் மற்றும் சட்டம் தொடர்பில் மக்கள் நம்பிக்கை கட்டியெழுப்புதல், மோசடிகளை இல்லாதொழித்தல் மற்றும் அரசாங்கத்தின் அனைத்து விடயங்களுக்கும் உண்மைத்தன்மை, சாதாரண தன்மை மற்றும் மக்கள் ஏற்புடையதாக பிரதிபலிக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளோம் எனவும் நீதியை நிலைநாட்டும் முறைமையொன்றை கட்டியெழுப்பும் பொறுப்பு நீதி அமைச்சுக்கு முன்னால் இருக்கிறது. சட்டத்தை நிலைநாட்டும் போது அதனை தண்டனை பெற்றுக் கொடுப்பதாக கருதாமல் புதிய ஆரம்பம் ஒன்றை பெற்றுக் கொடுக்கும் வழியாக்க வேண்டுமென தெரிவித்தார்.